மத்திய அரசு திருந்தலைன்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்திய அரசு திருத்த வேண்டிய அவசியம் வந்துவிடும். ஏன்னா பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் திமுகவுடைய விஷயங்கள் எதுவும் காது கொடுத்து கேட்கல அப்படின்னு. ஆனால் மத்திய அரசு திருந்தலைன்னா தமிழக மக்கள் மத்திய அரசை திருத்த வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க இல்லையாங்கண்ணா. இன்னைக்கு முதலமைச்சர் அப்பப்போ மறந்துடுறார். முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் கண்ணாடியில் போய் பார்க்கணும். தமிழக மக்கள் முதலமைச்சரை நாற்காலியிலிருந்து அகற்றுவதற்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. திருநெல்வேலி கோர்ட்டில் வெளியே ஒருத்தனை வெட்டி கொள்ளுவாங்க. இந்த சடுகுடு ஆடுற மாதிரி லாயரே போய் அவர் வண்டியை பிடிப்பாங்க, 2 லாயர் அக்யூஸ்டை பிடிச்சி போலீஸ்ட்டை கொடுப்பாங்க. இது திருநெல்வேலி. வெள்ளூரில் விட்டல்குமார் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரை கொலை பண்ணுவாங்க. அக்யூஸ்ட் வந்து கோர்ட்டில் போய் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா சரண்டர் ஆக வந்தோம், போலீஸ் யாரையுமே காணாமே. இதெல்லாம் தமிழ்நாடு நடக்கிறது. அக்யூஸ்ட் சரவணபவன் ஹோட்டலில் போய் டீ சாப்பிட்ற மாதிரி அங்கங்கே போயிட்டு இருக்கான். இதெல்லாம் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, லஞ்ச லாவண்யம் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியாதா? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல். எப்படி தமிழக மக்களுக்கு அது எதிரி? எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரி? அதனால எதை கொண்டு வந்தாலும் தமிழகத்துக்கு எதிரின்னு ஒரு கிளம்புறார். நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் மாதிரி தெரியாமல் 2011 மீத்தேனு கையெழுத்து போறேன்னு சொல்ற குரூப் நாங்கள் இல்லைங்க, தெரியாமல் போட்டுட்டோம். எதை செய்தாலும் நேர்மையாக வெளிப்படையாக தமிழக மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றோம். அதை முதலமைச்சர் அவர்களும் உணர்ந்து கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதே விஷயத்துல சம்பவம் நடந்து 2 மணி நேரத்துல குற்றவாளியை வந்து நாங்க கைது செய்திருக்கோம். சம்பவம் நடக்குது அப்படின்றதுக்காக சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றத ஏத்துக்க முடியாது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கூட யாரோ ஒரு அறுவாள்ல வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னா அதை வந்து யாரையும் நான் தடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கருத்தை ரகுபதி சொல்லியிருக்காரு, சட்டத்துறை அமைச்சர். இதை விட மோசமா ஒருத்தர் கருத்து சொல்லி நான் கேட்டதே இல்லைங்கண்ணா. பத்திரிகையாளர் சந்திப்புல யாராவது வந்து அருவாள் எடுத்து யாரை வெட்டணுமாங்கண்ணா? யாரை வேணாலும் நீங்க வெட்டிருக்கலாம். அதை நாங்க எப்படி நாங்க பண்ண முடியும்? குற்றவாளி சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நாங்க கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஒரு வாய் இருக்குன்னா ரகுபதி அவர்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள் ட்ரைனிங் கிளாஸ்ல போய் உட்கார வச்சு செஷன் 1 ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் காவல்துறையினுடைய வேலை என்ன, அதுதான் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம், டிடெக்ஷன் ஆஃப் கிரைம், இதுதான் ஃபர்ஸ்ட் லெக்சர், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் ஸ்பீச். கான்ஸ்டபிளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், தம்பி உங்க வேலை என்னன்னா குற்றத்தை தடுப்பது, பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம். 80% தான் அவங்க வேலை. நைட்டு பெட்ரோல் போகணும், அக்யூஸ்ட கண்காணிக்கணும், ரவுடி யார் ஜெயிலிருந்து வந்திருக்கான்னு பார்க்கணும், அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணணும், அவன் தொழில் எங்க இருக்கான்னு பார்க்கணும், ரவுடி ரெஜிஸ்டர் ABC மெயின்டைன் பண்ணணும், மாசம் ரவுடி பரேட் நடத்தணும். இது ஃபர்ஸ்ட் வேலை. 20% டிடெக்ஷன் ஆஃப் கிரைம், குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் போய் தூக்கிட்டு வா. அதனால் ரகுபதி அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், வண்டலூர்ல நம்முடைய தமிழக அரசு போலீஸ் துறையினுடைய ட்ரைனிங் சென்டர் இருக்கு. கான்ஸ்டபிள் அவர்களோடு அமர்ந்து முதல் கிளாஸ் 1 மணி நேரம் உட்கார்ந்து கவனிச்சுட்டு வந்து இது போன்ற பொன்னான வார்த்தைகள்லாம் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். பாஜகவினர் எப்போதுமே ஆயுதங்கள் வைத்திருப்பார்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. யாருங்கண்ணா? சட்டத்துறை அமைச்சர். அண்ணா, இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சரா இல்ல திமுகவுடைய பேட்டை ரவுடியான்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து வெட்டிடுவாங்க, இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா? ஒரு பேட்டை ரவுடி தான் பேசுவாங்க. இப்ப வருவாங்க ரவுடி, இப்ப வந்து உன்னை வெட்டுவாங்க என்னை வெட்டுவாங்க, இது பேட்டை ரவுடி பேசுறது. ஒரு பொறுப்பான பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா. 2வது, பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஆயுதம் வச்சிருப்பாங்க. எந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணாங்க? இதுல நடந்திருப்பது, வேலூர்ல நடந்திருப்பது, உங்களுடைய திமுக பஞ்சாயத்து தலைவருடைய டிரைவர் பையன் ஃபேமிலி வந்து வெட்டியிருக்காங்க. அவருடைய தூண்டுதல், அதான் கேஸே. இதான் கேஸே உங்க கட்சிக்கார மேலதான். பஞ்சாயத்துல இருக்கிற முறைகேட விட்டல்குமார் எதிர்த்தாரு, நீங்க வந்து தலையில ராட் அடிச்சு கொண்டுட்டீங்க. இதான் கேஸ். இதுல வெப்பன் வச்சிருந்தது யாரு? வெப்பன் வச்சிருந்தது நீங்க. ராட் வச்சிருந்தது யாரு? திமுக. ஆனால் ரகுபதி அவர்களுக்கு இன்னைக்கு நான் சொன்ன கருத்தை நான் மாத்திக்கிறேங்கன்னா, போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பக்கூடாதுங்கன்னா, அவர் வந்து இந்த ரவுடிகள் பெரேட்லாம் நடக்குதுல்ல, அதை போய் சட்டத்துறை அமைச்சரா பார்க்க சொல்லணும். ரவுடிகள்லாம் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டில், ரவுடி பெரேட் நீங்களும் போய் கமிஷனரோட உட்காந்து சேர் போட்டு உட்காந்து ரவுடிகள் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா ரவுடிகள் பேசக்கூடிய அதே பேச்சை இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்க. இப்ப ஒரு பேட்ட ரவுடிக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன? அடிப்படை வித்தியாசமே இல்லையே. அதே லாங்குவேஜ், அதே பதத்தை, அதே சொல் பதத்தை இவரும் பயன்படுத்துறாரு. 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிலயா, இந்தியாலயா, பங்களாதேஷ்லயா, பாகிஸ்தான்லயா? தமிழ்நாட்டுக்குள்ளேயானே? ஓகே. நான் முதலமைச்சர் அவர் அப்பப்போ மறந்து வர்றேன். அதாவது உலகம் ஃபுல்லா 200. இவங்க தான் திராவிட மாடல் அரசு யூரோப்புக்கு போயிருச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிருச்சு, நியூசிலாந்துக்கு போயிருச்சுங்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, 200 தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி டெபாசிட்டை இழக்கும். 200ல டெபாசிட் இழப்பாங்க.
மிச்சம் 34 வெற்றின்னு சொல்ல, வெற்றி தோல்வி இருக்கலாம், தோக்கலாம், டெபாசிட் கிடைக்கலாம். 200ல டெபாசிட் இழப்பாங்க. அந்த டெபாசிட் இழக்கிறவங்க தான் அப்படி பேசுவாங்க. எனக்கு 200 சொல்லிட்டாங்க, நான் ஈரோடு களத்தை பார்த்தேன், ஈரோட பார்த்தோன்னே 205ன்னு தோணுது. நாளைக்கு கோயம்புத்தூர் வரும்போது சொல்லுவார், நான் இப்போ 220 மாத்திக்கிறேன். எனக்கு ஒரே வேண்டுகோள் முதலமைச்சருக்கு, ஐயா 234 தாண்டி போயிடாதீங்க, 234 தான் இருக்கு, அது பேச்சுவாக்கில் 300 350 போயிடாதீங்க, 200க்குள்ளேயே சுத்திட்டு இருங்க. நன்றி அண்ணன். ஒரே நாள் ஒரே தேர்தல் விஷயத்துல சட்டம் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றினால் நான் நீதிமன்றத்தை நாடுவேன்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. பாஜக என்ன உங்களுக்கு ஒருத்தர் அண்ணே, சுப்பிரமணிய சாமி ஐயாவை பொறுத்தவரை நான் எப்பவுமே ஒரு வயதையும் அனுபவத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதன். மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி நாட்டுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியாக மாறக்கூடாது என்பது ஐயா அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள். உள்ளாட்சி தேர்தலை இப்போதைக்கு நடத்த முடியாதுன்னு சொல்லி வார்டு மறுவரைக்கு பிறகுதான் அதை நடத்த முடியும் அப்படின்னு கடைசியா முதுகுளத்தூர்ல நேற்று வாரச்சந்தை ஏலம் நடந்தது. அந்த ஏலத்தை எடுக்கிறதுக்கு திமுகவினருக்குள்ள சண்டை, அடிதடி சண்டை நடந்தது. அண்ணே, எங்கனே சண்டை நடக்காம இருக்கிறீங்க? புதுசா ஒரு கேள்வி கேட்கறீங்க. கோட்டரை ஷேர் பண்றதுல இது, டாஸ்மார்க்ல சண்டை, முட்டையை பிரிக்கிற சண்டை, திருநெல்வேலி கோர்ட்ல சண்டை எதுக்குன்னு? திருநெல்வேலி கோர்ட்ல வெட்டினாங்களே, என்ன கேஸ் அது? ஆட்டை திருடி ஒருத்தர் விற்கிறான், அதான் கேஸ். திருடி வித்ததுல எனக்கு பாதி காசு வரலின்னு 2 பேரும் சண்டை போட்டு வெட்டிக்கிறான், இதான் தமிழ்நாட்டில் கேஸ். அதனால திமுக காரங்க எல்லா இடத்துலயும் சண்டை போடுறாங்க, புதுசா இது இல்லைங்கன்னு. சந்திப்போம், மன்னிச்சுக்கங்க, நேரமாச்சு. நன்றிங்க, தேங்க்யூ.